இந்த குட்டி கதை மாதிரியே இன்னொரு குட்டி கதை இருக்கு. அதை யாராவது சட்டசபையில சொல்லிடுவாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆனா யாரும் சொல்லல. அது என்ன கதைனா, ஒரு சின்ன பையன் அவனே கஷ்டப்பட்டு தயாரிப்பாளரை தேடி அவனே தொழில்நுட்பம் கத்துக்கிட்டு ஒரு படத்தை எடுத்து அவனே நடிகரை பிடிச்சி எல்லாம் பண்ணி மேலே ஏறி வாரான். அப்போ அந்த தயாரிப்பாளர் போய் சொல்லியிருக்காரு, எப்பா உங்க அப்பா தான் பெரிய ஆளு, உங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவோட அப்பா உங்க தாத்தா சின்ன பிள்ளையில இருந்து அவரை நடிகராக்கி அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பேக்கப் பண்ணினாரு. அது மாதிரி உங்க அப்பாவும் உனக்கு நிக்கணும்லப்பா, உங்க அப்பா சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதுமே அப்படின்னு அந்த பையன்ட்ட அந்த ஆளு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், என் தங்கச்சியோட பட்டமளிப்பு விழாவுக்கே எங்க அப்பா வரமாட்டான், அவன் இதுக்கா வரப்போறாரு, இன்னுமாடா எங்க அப்பா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். இந்த கதை யாருக்கு புரிதோ இல்லையோ, இந்த ஒருதலை ராகத்துல நம்ம டி ராஜேந்தர் வந்து ஒரு கதை சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு வெள்ளை ரோஜாவை ஒரு கிளி வந்து லவ் பண்ணியிருக்கு. அந்த கிளி போய் காதல சொல்லும் போது அந்த வெள்ளை ரோஜா சொல்லிச்சான், நீ எப்ப நான் வந்து சிகப்பா மாறணும் அப்பதான் உன்னை காதலிப்பேன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த கிளி என்ன பண்ணிருக்கு, தன்னுடைய அழகான அந்த அழகால முல்லை எடுத்து உடம்பெல்லாம் குத்திக்கிட்டு அந்த ரோஜாவை வந்து வெள்ளை ரோஜாவை சிகப்பா மாத்திருக்கு. இந்த கதை யாருக்கு புரியுமோ இல்லையோ, போனா உனக்கு புரியும் சொல்லி ஒரு